ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள். இந்த வாராந்திர ராசி பலன்கள்னால் 27 ஏப்ரல் 27 முதல் மே 3 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, மேஷ ராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை. அதாவது சந்திரன் சூரியனோட சேர்ந்திருக்காரு. மேஷராசியில் சூரியன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபராசியில் குரு பகவான் இருந்தார், இப்போ இருக்கார். இப்போது அடுத்த மாதம் மே மாதம் 14 மிதுன ராசிக்கு போக போகிறாரு. கடக ராசியில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். கன்னி ராசியில் கேது இருக்கார். மீன ராசியில் சுக்கிரன், புதன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக நிலவரம். இந்த வாரத்தில் எந்த விதமான பெரிய கிரகங்களின் பயிற்சி கிடையாது, சந்திரனை தவிர. இந்த சந்திரன் இந்த வாரத்தில் மேஷ ராசியில் இருக்கார். அடுத்தது ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த மேஷ ராசியில் 27 அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 3:29 29 ஏப்ரல் 29 விடியற்காலை 2:53 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதற்கு காரணம் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். 29/4/2025 ஏப்ரல் 29 விடியற்காலை 2:53 ரிஷப ராசிக்குள்ள சந்திரன் பிரவேசம் பண்ணுறாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறாரு. அது அவருக்கு உச்சஸ்தானம். அதனால் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஏப்ரல் 29 முதல் மே 1 மதியம் 3:17 வரை 29/4/2025 விடியற்காலை 2:53 முதல் மே 1/5/2025 மதியம் 3:17 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். இந்த மே 1 மதியம் 3:17 சந்திரன் மிதுன ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதனால் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மே 1, 2025 மதியம் 3:17 முதல் மே 3, 2025 காலை 6:37 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த மே 3, 2025 3/5/2025 காலை 6:37 சந்திரன் கடக ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறாரு. அங்கே ஏற்கனவே நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைகிறாரு. இந்த இடத்துல அவர் மே 5 மதியம் 2:05 வரைக்கும் இருக்க போகிறாரு. 2:01 வரைக்கும். அதனால் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் 2 இடத்துல சந்திரன் ஒரு முக்கிய காலகட்டத்தில் இருப்பார். மேஷ ராசியில் இருக்கும் பொழுது, அதாவது 27/4/2025 முதல் 29/4/2025 வரை ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சந்திரன் மேஷ ராசியில் சூரியனோடு இருக்கும் பொழுது சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். இதனால் செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார். அதே சமயம் இந்த வார கடைசியில் மே 3 முதல் மே 5 வரை சந்திரன் கடகராசியில் இருக்கும் பொழுது நீச்ச கிரகமான செவ்வாயோடு இருக்கும் பொழுது தன்னுடைய ஆட்சி பலத்தோடு இருக்கார் சந்திரன். அதனால் செவ்வாய்க்கு நீச்ச பங்க யோகத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த வாரத்தில் 4 நாட்கள் 2.25 5 நாட்கள் செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால குறிப்பாக மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் இதுதான் கிரக பெயர்ச்சி. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசி நண்பர்கள் இந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு, உங்களுக்கு சந்திராஷ்டமம் வர அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிட்டுக்குருவிகளுக்கு
சின்ன கிண்ணத்தில் ஒரு கொட்டாங்குச்சியில் தண்ணியும் இன்னொரு கொட்டாங்குச்சியில் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பயிர் வகைகளையும் போட்டு வைங்க. இதனால் குருவிகள் வீடு கட்டும் பொழுதோ குருவிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகின்ற காரணத்தினாலேயோ உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். வார்த்தைகளினால் வரக்கூடிய தடுமாற்றங்கள் விலகும். வாருங்கள், உங்கள் ராசிக்குண்டான பலாபலனை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான இந்த வாரத்துக்கான பலன் பார்த்தீங்கன்னா, சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து துவக்கிறார். ஆனால் சந்திரன் சூரியனோட சேர்ந்துருக்கார். சூரியன் அமாவாசை சந்திரனை ஏற்படுத்துகிறாரு. இதில் வார ஆரம்பத்தில் 27ஆம் தேதி 28 உங்களுக்கு அந்த அமாவாசை இருக்கும். அதுக்கப்புறமா அவர் வளர்பிறை சந்திரனாக மாறுறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதுக்கு காரணம் சந்திரன் மட்டும் கிடையாது, ராசிநாதன் செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த நாட்களில் உடம்புக்கு வியாதி, எந்த விதமான வியாதியும் வராது. ஆனால் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேய்பிறை சந்திரனாக இருந்து வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடியனால. அதே சமயம் சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குருவோடு இணைகின்ற காரணத்தினாலையும் 4ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினாலையும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதனால் குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய தசமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சில தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுகிறது தான் அடுத்தவங்களை காம் பண்ணாது, கோபத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட முன்கோபத்தோடு செயல்படுவாங்க. வேலை சம்பந்தமான விஷயங்களில் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு மே 1ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதிக்குள்ளார நற்செய்தி வருவதற்கு, வேலை வாய்ப்பு கிட்டுவதற்கு, பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அன்று வெற்றி செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். 3ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் கடகராசிக்குள்ளே போகும்பொழுது செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால சுய தொழில் செய்பவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் அந்த நாட்களில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் போதும். வண்டி வாகன வகையில் அன்று பராமரிப்பு செலவுகள், அதாவது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க, ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் நீங்கள், அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெளியில் வண்டியில் போகும்போது நீங்கள் ஒழுங்காக போனாலும் அடுத்தவங்க உங்கள் மேலே முற்றா மாதிரி இருக்குது. அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இந்த வாரத்தில் 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வெளியூருக்கு போகும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. பட் இருந்தாலுமே என்ன ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் புதுசாக பழகிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தரம் தாழ்ந்த நபர்கள், உங்களை விட தரம் தாழ்ந்த நபர்களுடன் நீங்கள் பழகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அடுத்த கம்பெனியில் போயிட்டு வேலை பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது குடும்பத்தாருடன் மனஸ்தாபம். என்ன காரணம்னா, இந்த 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பிச்செடுத்து என்னதான் நீங்கள் ஒழுங்காக பேசினாலும் சில தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பதன் மூலமாக குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, வெளியிலையும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய வழிபாடு செய்வது நல்லது. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சமாக இருக்காரே எங்களுக்கு, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த சூரியன் தான் உங்களுக்கு பிரச்சனையும் கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு முன்கோபத்தை ஜாஸ்தி பண்ணுவார். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க. மன சஞ்சலம் இல்லாத, கோபத்தை தராத ஒரு வாரமாக அமைந்திடும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் முதல் 2 நாட்கள் 27, 28, 29 காலை வரை, 29 விடியற்காலை வரை விரயஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் சேர்க்கை உங்களுடைய தாயாருடன்
ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள் இருக்காது. மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால ஒன்று தாயாருடன் மனஸ்தாபம் இருக்கும், இல்லை தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள்னு பயப்பட வேண்டாம், இருந்தாலுமே அவருக்காக ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதே சமயம் அவருடைய தேவைக்காக அவருடைய செலவுகளை நீங்கள் முன்னெடுத்து செய்வதன் மூலமாக தந்தையுடன் மனஸ்தாபம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கார் 11ஆம் இடத்துல. வருமானத்திற்கு குறைவு இருக்காது, உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சில பேர் உங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வேலை வாய்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு வருமானமும் வரத்துக்கு உண்டான நேரம், அதே சமயம் உங்களுக்கு நண்பர்களின் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சில நபர்கள் வந்து வேலை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையில்லாத சில வேலைகளை கொடுப்பாங்க. அதாவது உங்களுடைய வெற்றிகள் வருவதில் தாமதமாகிற மாதிரி. அதாவது இந்த இடத்துல ஒரு வேலையை கொடுத்துட்டு உங்களுக்கு வேற ஒரு வேலையை, அதாவது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை தடுப்பாங்க. உங்களுடைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் அதில் போயிட்டு நீங்கள் இன்வால்வ் ஆக முடியாது. அதனால் உங்களுக்கு வேலைப்பளு காரணமாக அங்கே போக முடியாது. அதனால் உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகள் தாமதப்படும். இளைய சகோதரர்களின் பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலையாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள். அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்கள் விலகுகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்கு சூரியனின் பார்வை இருக்கிறதுனால மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள் மூலமாக, பேங்க் லோன் மூலமாக உங்களுக்கு லோன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது அவசியமாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. லோன் வாங்குறது ஈஸி, ஆனால் கட்டலை அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பேர் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், உழைப்பவர்கள், எந்த ஃபீல்டில் உழைச்சாலும் சரி, நெருப்பு சார்ந்த தொழில் செஞ்சாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, இரும்பு சார்ந்த வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய கடையில் வேலை பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு வீட்டுக்கு தேவையான விற்கக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த கன்சியூமர் குட்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய பொருட்களை கடை நடத்தினீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும். ஆனால் அதே சமயம் சில கஸ்டமர்ஸ் தரம் தாழ்ந்து பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது பிரார்த்தனை உங்கள் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சுபிக்ஷ மழை பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி, அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திலேருந்து சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இந்த 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு குடும்பம் சார்ந்த முக்கிய நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உறவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பெயிண்டிங், டிராயிங், இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அரசாங்க அங்கீகாரமோ இல்லை யாராவது ஒரு பெரிய மனிதர் உங்களை நோட்டீஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உங்களை பற்றின ஒரு ரிப்போர்ட், நல்ல ரிப்போர்ட் மேலிடத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற நேரமாக இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, பொறுப்புகள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் இந்த வாரத்தில் சந்திரன் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதில் இந்த வார கடைசியில் குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது குடும்பம் வலுப்பெறுகின்ற நேரம். குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி குடும்பத்தினருக்கு மரியாதையை பெற்றுத்தருவதற்குண்டான முயற்சியில் நீங்கள் தலையாய கடமையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் சரி ஒரு உருன்னு தான் பேசுவீங்க, கோபத்தோடு தான் பேசுவீங்க. அவங்க கேட்கவே கேட்பாங்க, ஏன் எப்போ பாரு எங்களோட சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு. என் மூஞ்சியே அப்படி தான் நீங்களும் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இருந்தால் என்னமோ சரியில்லை, என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான் அப்படின்ட்டு உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தவர்கள் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 29 முதல் மே 1ஆம் தேதி வரை, ஏப்ரல் 29லேருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. சந்திரன் உச்சமாக இருக்குது. அதனால் குடும்பம் சார்ந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த கடனை ஈஸியாக கட்டிடுவீங்க. அதனால் உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. வேலை சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு கடல் கடந்து போகும் யோகம் இருக்குது. கடல் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி சப்போஸ் கடல் கடந்து போகலை அப்படின்னா இந்தியா பாரத தேசத்துக்குள்ளார நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்க. வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே உடன்பிறப்புகளுடன் எந்த விதமான மோதல் போக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்பட்டாலும் இடமாற்றத்திற்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை இல்லாட்டி பழனி முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஆன்மீக பலம் மட்டுமல்லாமல் ஆண்மை பலமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, வேலையில் மாற்றம், இடமாற்றம், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் ஏதாவது சாங்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் அதற்குண்டான சலுகைகள் கிடைப்பது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தவறான தொடர்புகளோ அல்லது தவறான நபர்களின் அறிவுறுத்தல்படியோ நீங்கள் தப்பான இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொழில் முன்னேற்றம் இருக்கும். விவசாயத்துக்கெல்லாம் இப்போ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் தப்பான நபர்களின் வழிகாட்டுதல் படி செயல்படும் போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இந்த வாரத்தில் முதல் 2 நாட்களில் 27, 28, 29 செவ்வாயோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாய்க்கு நீச்ச பங்கத்தை கொடுக்குறாரு. அதனால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும். இதனால் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார ஆரம்பத்துலேயும் வார கடைசிலையும், அதாவது 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும். அதே சமயம் இந்த நடுவில் 29ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது, குருவோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து பெரிய மனிதர்களால் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவாங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க, உங்களை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட பாரு இவங்க தான் இந்த மாதிரி தான், யூ வில் பி அ ரோல் மாடல், அந்த மாதிரி உங்களை காமிச்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அந்த வழக்கிலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான, உங்களை ரிலீவ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அமைகின்ற நேரமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். 3ஆம் இடத்தில் இருக்கிற கேது பயிற்சிக்கு தயாராகிட்டு இன்னும் ஒரு மாதம்தான். அதாவது மே 19ஆம் தேதியோட திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அவர் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பிரிந்த குடும்பம் இந்த வாரத்திலேருந்தே பிரிந்த குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதாவது பிளண்ட்டாக உடைச்சி விட்ருவீங்க. அந்த பிளண்ட்டாக உடைக்கிறதுங்கிறது எல்லா இதுலேயும் பண்ணக்கூடாது. நீ முட்டாள் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொன்னேன்னா அடிதான் விழும். ஆனால் சொல்கிற விதம் இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டயலாகை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வாரம் கடகராசிக்கு ஏற்றத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய வாரமாக இருக்குது.
பாக்யாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுகின்ற வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா, சிவ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். சிவனுக்குண்டான மந்திரங்களை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். சிவபுராணத்தை முடிந்த வரைக்கும் சொல்லிட்டு வாங்க. இல்லையா, பில்வாஷ்டகம், லிங்காஷ்டகம்னு நிறையா இருக்குது. ருத்ரம் சமக்கும் மந்திரங்கள், வேத மந்திரங்கள் தெரிந்தவர்கள் அதை நித்திய பாராயணம் செய்வதன் மூலமாக மனசலனம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை அமைவதற்கு ஏதுவாக இருக்கும். சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் முடிஞ்சு பாக்கியஸ்தானத்திலேருந்து சந்திரன் டிராவல் ஆரம்பிக்கிறாரு. இதில் சந்திரன் உச்சஸ்தானத்துக்கு வரும்போது குருவோடு இணைகின்ற பொழுது சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ஏதாவது கெடுதல் வருமா அப்படின்னு கேட்டால், சந்திரன் உச்சஸ்தானத்தில் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்றைக்குன்னு பார்த்தேன்னா 29லேருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்களில் மட்டும் செலவுகளை குறைக்கணும், பேசுகிற வார்த்தைகளை குறைக்கணும். மனசு இமோஷனல் ஆகும். அந்த நாட்களில் அவசரப்பட்டு இமோஷனலில் ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்ட்டு தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தடுமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. இதில் 10ஆவதுக்கு அந்த நாட்களில் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதே மாதிரி இந்த வார கடைசியில் 3ஆம் தேதி மே 3 to மே 5 சந்திரன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சேரும் பொழுது மனசில் அலபாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மனசில் மட்டும் இல்லை, உங்கள் உடம்புலையும் ஒரு பதட்டம் இருக்கும். கை காலெலாம் பரபரன்ட்டு இருக்கும். ஏதோ பண்ணணுன்ட்டு. அது ஏதோ பண்ணணுன்ட்டு இல்லை, அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது சிம்ம ராசிக்கு. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் குழந்தைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்பட்டாலும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும். படிக்கிற குழந்தைங்க கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் கஷ்டத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் குழந்தைகளிடம் சற்று மனம் விட்டு பேசுவது நல்லது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உடன்பிறப்புகளுடைய செயல்பாடுகளில் திடீர் குதர்க்கத்தன்மை ஏற்படுறதுனால உங்கள் தம்பி தங்கைகள் திடீர்னு உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி எடுத்தங்க வழித்தேன்னு பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சுமூகமாக முடியும். நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ண போனீங்கன்னா, நீங்கள் பேசுகிறதுக்கு போனீங்கன்னாலே அது ஆர்கியூமெண்ட்டாக வளர்ந்து அது மேலும் பிரச்சனையை உருவாக்குமே தவிர உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குமே தவிர உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தராது. இந்த வாரத்தில் பண தேவைக்காக வருமானம் இருக்கும். நீங்கள் வருமானத்தை வச்சு சேமிப்பு அதிகப்படுத்தலாம்னா கிடையாது. வருமானம் இருக்கும், அது தேவைக்கேற்ப வருமானமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வருகின்ற நாட்களான 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை. அப்போ பார்த்தீங்கன்னா கிரகமாளிகா யோகம், அதாவது மீன ராசியில் ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூஸாக உங்கள் ராசிக்கு முந்தின ராசி வரைக்கும் இருக்குது. மாலையாட்டம் கிரகங்கள் அமர்ந்திருப்பதன் மூலமாக சந்தோஷ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகளுக்காக சந்தோஷ செலவுகள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும்னு நினைப்பீங்க. அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று கடினமான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதனால் கொஞ்சம் எக்ஸாம் எழுதுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப பிரச்சனையை வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டு படிப்பில் டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. குடும்பம் வேறு, என் படிப்பு வேறுன்னு இருந்துக்கோங்க. உங்களால் வீட்டில் படிக்க முடியலையா, எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு ஜாயின்ட் ஸ்டடி கம்பைன் ஸ்டடி பண்ணுறது, இல்லை எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி எடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு குரூஷியலான ஒரு சிச்சுவேஷனில் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டு படித்தாதான் சுற்றி எல்லா பிரச்சனையும் இருக்கும். அது எல்லாத்தையும் தள்ளி போட்டு குதிரைக்கு லகான் கட்டுற மாதிரி என் படிப்பு தான் முக்கியம்னு படித்து உட்காந்து படிங்க. உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும் வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம்னா நீங்கள் ஹயக்ரீவ பெருமானை வணங்குவது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். கன்னிராசி அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் 27ஆம் தேதி முதல் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காலையில் 2:53 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலைக்கு அப்புறம் சந்திரன் வளர்வரை, அதாவது
அஷ்டமஸ்தானத்திலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு வளர்பிறை சந்திரனாக போகிறாரு. இது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும், செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும், மரியாதை உயர்த்தி கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில் இருந்த கிண்டல் கேலி பேச்சுக்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆன்மீக நாட்டத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சந்திரன் தசமஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால இதில் நடுவில் வந்து 2 நாள் மட்டும்தான் நீச்சமாக இருப்பார். முதல் 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீச்சபங்கம். செவ்வாய் வந்து சந்திரனோட பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக வாரக்கடைசியில் 3ஆம் தேதியில் 5ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டதுனாலையும் செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறாரு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 29ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த நாட்களில் கூட உங்களுக்கு சந்திரன் ஓரளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார். அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் முதலீடு பண்ணணும், பிஸ்னஸை விரிவுபடுத்தணும், பிஸ்னஸ்க்கு இடம் வாங்கணும் இப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இந்த வாரத்துக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சியில் மே மாத கடைசியில் இந்த முயற்சிக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வாழ்க்கை துணையுடனும் குழந்தைகளுடனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களை இரிட்டேட் பண்ணும். கோபத்தில் கத்துவீங்க. அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரும். சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொத்து பிரிக்கும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி மனசை தயார்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் சண்டை போடுவேன், அதனால் வரக்கூடிய லீகல் பிரச்சனைகளையும் நான் ஃபேஸ் பண்ணுவேங்கிறத தயார்படுத்திக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த வெளிநாட்டு வாழ் மக்கள், கன்னிராசியில் பிறந்திருக்கு சார், ஃபாரினில் இருக்கேன், இது ஒவ்வொரு ராசிக்கும் கேட்குறாங்க. எல்லா ராசிக்கும் என்ன பொதுவாக இந்த கடல் கடந்து போயிட்டாலே இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் ஆப்போசிட்டாக நடக்கும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கும் கடல் கடந்து இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இருந்தாலுமே, திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா எதிரிகளுக்கும் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் என்னோடய நண்பர் ஒருத்தருக்கு வந்து ஜாம்பியாலே எங்கேயோ இருக்கார், இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் டான்சானியா எங்கேயோ, அங்கே வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார், பணத்தை கையில் வச்சுருக்காரு, பேங்க்குக்கு போகிறாரு, துப்பாக்கி காமிச்சு பணத்தை புழுங்கிட்டு போயிட்டான். இது ஒரு 7-8 வருஷம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க முன்னாடி. அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பண இழப்பு, அதாவது ஒரு ஆயுதத்தினால பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக முருகன் வழிபாடு சேர்த்து பண்ணுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். முருகன் வழிபாடுங்கிறது போது ஒன்றா திருச்செந்தூர் முருகன் இல்லாட்டி சுவாமிமலை முருகனை வழிபடுவதன் மூலமாக குருவாக இருந்து உங்களுக்கு வேண்டியனவற்றை வாரி வழங்கும் தெய்வமாக செயல்படுவான் அந்த முருகன். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்தர பலன்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் 27, 28 ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில், பெரிய மனிதர்களின் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அனுபவங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் 29ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும், 29 முதல் மே 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் மனசுக்கும் உங்கள் வாய்க்கும் சம்மந்தம் இருக்காது. நீங்கள் மனசை நினைக்கிறது அப்படியே உணருவீங்க. சரி, இப்போ நானும் எனக்கு சந்திராஷ்டமம் தேதிக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இவனை மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், இவன் வந்து என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு. அது மனசு சொல்லும், உடனே வாய் உளறிடும். ஸோ உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் நினைக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சில சமயம் நான் வந்து பணம் இன்றைக்கி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா நான் கொடுக்குறேன், ஆனால் இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உளறிடுவீங்க. அதாவது உங்கள் வாய் வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசும், மனசு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை யோசிக்கும். இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வேண்டாத எதிர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
பொதுவாக குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டால் நல்ல விஷயமாக தான் இருக்கும். நாளைக்கு வரக்கூடிய நல்லதுக்கு இன்றைக்கே நீங்கள் பேசிடுவீங்க. ஆனால் இன்றைக்கி கெட்ட பேர் வரும். அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எங்கேயாவது வேலை விஷயமாக முயற்சி எடுத்தால் இந்த வாரத்தில் நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை வேலை மாறணும்னு நினைக்கிறேன், இல்லை ஆஃபீஸ் மாறணும், டிபார்ட்மெண்ட் மாறணும், எதுவாக இருந்தாலும் இந்த சந்திரன் உங்கள் 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய மே 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமும் இன்னும் சூப்பர். ஏன் அப்படின்னா 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி தசமஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் தசமஸ்தானத்துக்கு போயிட்டு செவ்வாயோட 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி நீச்ச செவ்வாயோட சேருகின்ற பொழுது நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க, கொஞ்சம் பரபரப்பாக செயல்பட்டு உங்களுடைய இடமாற்றத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்கிறதா இருந்தால் ஒன்றா இந்த வாரத்தில் இல்லை இந்த வார கடைசியில், இந்த வார ஆரம்பத்தில் வார கடைசியில் பண்ணுறது நல்லது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால அன்வான்ட் விமர்சனங்கள் வீட்டில் வரும். உங்களை பற்றி தப்பான விமர்சனங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்டும் காணாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். இந்த வாரத்தில் அது எடுபடாது. வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு உங்கள் வீட்டில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் வணங்கி வாருங்கள். ஹனுமன் சாலிசாவை சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மனசில் தைரியம் மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களில் நேர்த்தியை உருவாக்கி கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மே 1ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானத்தில் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதாவது மால மரியாதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஒளரி கொட்டி கலரை மூடுவீங்க. இதனால் அடுத்தவங்களுடைய நகைப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களில் முதல் 4 நாட்கள் சஞ்சாரம் பண்ணுவார் சந்திரன். 27, 28, 29, 30, 1 ஆகிய நாட்கள் 1ஆம் தேதி மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள், கடன் பிரச்சனைகள் தீருவது, வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைப்பது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திராஷ்டமம் முடிஞ்சு மே 3ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைகின்ற பொழுது செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கும், அதாவது ரிஸ்க் டேக்கிங்னு சொல்லுவாங்க. எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்றதுன்னு சொல்லுவீங்கள்ல, அந்த ரிஸ்க் டேக்கிங் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில ரிஸ்கான விஷயங்கள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றியையும் தரும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்திலேருந்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பல புதிய மாற்றங்கள், லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு இந்த 3ஆம் தேதியிலேருந்தே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் தேதியிலேருந்தே வேலை சார்ந்த விஷயங்கள் கிடைப்பதற்கோ தொழில் அமைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக எனக்கு தொழில் அமையலை, என்னோடய தொழில் பிஸ்னஸ் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தால், அதுவும் குறிப்பாக நீங்கள் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி மளிகை சாமான் விற்கக்கூடிய நபர்கள், இந்த வீட்டுக்கு தேவையான கிச்சன் அப்ளையன்சஸ் விற்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி வேலை பண்ணாலும் சரி, அறிவு சார்ந்த படிப்பு சார்ந்த தொழில் பண்ணாலும் சரி, கலைத்துறை மீடியா துறை சார்ந்த வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு இதுவரை அந்த அமைப்பு ஒழுங்காக இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அமைப்பு மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மாறிடுது. ஆல்ரெடி சனி பயிற்சியிலேருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இந்த நிலம் சார்ந்த முதலீடுகள், என்னோட நிலத்தை விற்க முடியல, என் வீட்டை விற்க முடியல சார், நான் லோன் வாங்கியிருக்கேன், இப்படி சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அந்த லோனில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் நிலத்தை விற்று வர பணத்தை வச்சு லோனில் ஒரு போர்ஷன் அடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வரும். ஸோ உங்களுடைய பண பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற வாரமாக
இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லோரும் அடங்கக்கூடிய நேரம். அதே சமயம் உங்கள் கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலையும் குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயச்சித்தம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெருமாள் வழிபாடு, பெருமாள்னா ஹயக்ரீவ பெருமாள் வழிபாடு இல்லாட்டி நரசிம்மர் வழிபாடு செய்து வாருங்கள். உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைந்து அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாரமாக அமைந்திடும். தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் தான் சந்திராஷ்டமம். அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் விரையாதிபதி நீச்ச பங்கமாகிறாரு சந்திரனோடு சேர்ந்து. வார ஆரம்பத்திலையும் 27, 28 ஆகிய நாட்களில் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாகவும் விரையாதிபதி நீச்ச பங்கம் அடைகின்ற பொழுது மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும். ஃபாரின் டிராவல் இத்தனை நாளாக கனவாக இருந்தவங்களுக்கு இப்பொழுது நிதர்சனமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆதாயம்னா வருமானம் வரத்துக்கு உண்டான நேரம். உங்களை யார் தப்பாக பேசினாங்களோ அவர்களே உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி தடைபட்டுருக்கு, உங்களுடைய ப்ரமோஷன் தடைபட்டுருக்குன்னா அந்த நபர் யார் தடுத்துட்டு இருந்தாரோ அந்த நபரே உங்களுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் முதல் 5 நாட்களும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அதாவது 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 6 நாட்களும் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:37 தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை காலை வரை உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி தொழில் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லாட்டி இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது சப்ளை பண்ணுறீங்க, லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை மட்டுமல்லாமல் குருவின் பார்வையும் இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு, எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகளோ அல்லது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், இந்த ஆன்லைன் ரம்மி அதெல்லாம் நான் யாரையும் விளையாடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானம் திடீர்னு வரும், பெரிய லாபம் இருக்காது. அதாவது இதை நம்பி நீங்கள் திருப்பி பணம் போட்டிங்கன்னா பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார், பயிற்சியாக இருக்கார். அதனால் 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்துட்டாருனாலே அந்த நிலத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர அதை விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதியான குருவும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால நிலம் சார்ந்த கடன்கள் அதிகரிக்குமே தவிர நிலம் சார்ந்த விற்பனைகள் அதிகரிக்காது. அதனால் நீங்கள் நிலத்தை விற்று கடன் அடைக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு இப்போதைக்கு நடக்காது. அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை பறைசாற்றும் விதமாக உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை 40 இன்ச்சு டிவிக்கு பதிலாக 60 இன்ச்சு டிவி, இல்லை செவ்வறு சைஸுக்கு டிவி வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால, சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். முன்னோரை தினமும் வழிபட்டு வாருங்கள். வீட்டில் ஏதாவது இந்த வாரத்தில் தவசம் வந்தது, சாரதம் வந்தது, அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா யாருக்காவது, இல்லை பாட்டி, அம்மா, பாட்டி, கொள்ளு பாட்டி, இவங்களுக்கு யாருக்காவது இறந்து
திதி வந்ததுன்னா அந்த திதியை கிரமமாக கொடுத்துட்டு வாங்க. அவர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக முன்ஜென்ம புண்ணியம் உங்களை தேடி வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும், வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்குண்டான மரியாதையை பெற்றுத்தரும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எழுச்சி மிகு வாரமாக இருக்கும். அலைச்சல் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வயிறு சம்பந்தமாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உஷ்ணம் சார்ந்த சங்கடங்கள் வயிற்றில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு இல்லாட்டி ஃபுட் பாய்சனிங் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது 5, 6 ஆகிய இடங்களில் சந்திரன் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் 5ஆம் இடத்துல அவர் உச்ச பலத்தை அடைகின்ற பொழுது நண்பர்களின் உதவி, வாழ்க்கை துணையின் உதவியின் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் வந்ததுன்னா உங்களுடைய குடும்ப கௌரவத்தை இந்த குழந்தைங்க மேலே எழுத்தி நிறுத்துவாங்க. அந்தளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். சந்திரன் 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 6ஆம் இடம்ங்கிறது வந்து புதனுடைய வீடு. அந்த புதன் வந்து நீச்ச பங்கமாக இருக்கார். யோகாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். இத்தனை நாளாக கடன் வாங்கினதை வந்து வீட்டு செலவு பண்ணுறதுக்கு இப்போ வாங்கக்கூடிய கடன் வந்து உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவுபடுத்துவதற்கோ அல்லது துவக்குவதற்கோ இது உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் 7ஆம் இடத்துல 3ஆம் தேதியிலேருந்து மே 3ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இது மேலும் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் ஆகிறதுனால வார ஆரம்பத்திலையும் வார கடைசியிலையும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது ஒரு புதிய வீட்டுக்கு இடம்பெயர்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய வாரமாக இருக்கும். தொழில் அமையாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் தொழில் அமையக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் நீங்கள் தொழிலை பற்றி, வேலையை பற்றி, பிஸ்னஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். பிஸ்னஸ் வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்றது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 6ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் வரும். அவருக்குண்டான பண தேவைகளை கடன் வாங்கி கொடுப்பீங்க. சில நண்பர்களிடம் கடன் வாங்குவதன் மூலமாக உங்களை பற்றி கொஞ்சம் கிண்டல் கேலி பேச்சு வரும். ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களை பற்றி உங்ககிட்ட தான் கிண்டல் பண்ணுவாங்க. அடுத்தவங்ககிட்ட கிண்டல் பண்ணால் தான் உங்கள் அவமானம் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் செலுத்தி உங்களுடைய குடும்ப கௌரவத்தை ஏற்றுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குறிப்பாக யாருக்கு வழிபாடு பண்ணணுன்னா சூரியனுக்கெல்லாம் பண்ண வேண்டாம், முருகப்பெருமானை வணங்க வேண்டும். ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய கௌரவம், மூத்த சகோதரர் அல்லது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். எந்த முருகனை வணங்கணும் அப்படின்னு கேட்டால் பழனி முருகனை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தையும் சேர்த்து வளர்த்து கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுப்பான் அந்த பழனி முருகன். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும். அதாவது விரய சனி முடிஞ்சது, ஜென்ம சனி முடிஞ்சது, இப்போ பாத சனி வந்திருக்கு. எங்களுக்கு கஷ்டம்தானே கொடுப்பாரு, நீங்கள் என்னடா சந்தோஷத்தை சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த வாரம், அதாவது சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அதுக்கப்புறமா தான் கஷ்டம் வரும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உறவுகளின் வருகை, அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10 பேர் வந்து டேரா போடுவாங்க, சம்பந்தம் இல்லாதவன், உங்களுடைய நாத்தனாருடைய மச்சினனுடைய தம்பி பையன், தங்கச்சி பையன், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சம்பந்தமே இல்லை, தூரத்து சொந்தம், அவங்களும் உங்களுக்கும் உறவே இருக்காது, அவங்க வீட்டிலேருந்து வந்து பசங்க வந்து தங்குவாங்க.
ஸோ உறவுகளின் வருகை கூடாரம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். இதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்காது, ஆனால் செலவு ஜாஸ்தியாகும். இதனால் குடும்பத்தில் உறவுகளால் சந்தோஷம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது 29 முதல் 1ஆம் தேதி வரை சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா கஜகேசரி யோகம் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு தொழிலில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள், முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். வெளியூர் பிரயாணத்தை அவாய்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் வளர்ச்சியை நீங்களே தள்ளி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வாரம் ஏதாவது வெளியூர் பிரயாணம் வந்ததுன்னா தயவு செஞ்சு வெளியில் போயிட்டு வாங்க. ஊர் சுற்றியாவது ஒன்றும் இல்லையா, லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் மதுரையில் இருக்கீங்களா, கிளம்பி சென்னைக்கு வாங்க. அதுவும் எப்படி வரணும்னா ஒன்றா ட்ரெயினில் வரணும், இல்லாட்டி நீங்கள் சொந்த கார் இருந்தால் காரில் வரணும். வந்துட்டு திருப்பி போயிடணும். எந்த விதமான செலவும் பண்ணக்கூடாது. அதாவது யூ ஷுட் ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். அந்த மாதிரி ஒரு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய மே 1 முதல் 3ஆம் தேதி வரை அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிரகம் அப்படியே மாலையாட்டம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆரம்பிச்சதுன்னா 2ஆம் இடம் டு 6ஆம் இடம் கிரகங்கள் மாலையாக கோர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பது, மரியாதைகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா ராசிக்குமே ஒவ்வொரு விதத்தில் நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை விஷயத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்க, வேலை தேடலாம் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு தகுதிக்கு குறைவான வேலை கிடைச்சதுன்னா தப்பு கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பண கஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை கொடுக்கும் பொழுது தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளம். அதாவது நீங்கள் கடனை வாங்கியாவது தொழிலை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி நெருப்பு சார்ந்த பிஸ்னஸ், இந்த கோல்டு ஸ்மித்து, சில்வர் ஸ்மித்துன்னு சொல்லுவாங்க, தங்க நகை ஆசாரிகள், வெள்ளி ஆசாரிகள், இந்த வைர மோதிரம் கட்டுறவங்க, இந்த மாதிரி நகை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணப்புழக்கம் அதிகரித்தாலும் செலவுகள் ஜாஸ்தியாகிற மாதிரி வீட்டில் உறவுகளின் வருகை இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், உறவுகளை நம்ம வர வேணாம்னு சொல்ல முடியாது, வந்தவங்களை நான் எப்படி வெளியில் அனுப்புறது, அப்போது பணப்புழக்கத்தை ஜாஸ்தி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். 2ஆம் வீடு அப்படிங்கிறது குருவோட வீடு. அதனால் நீங்கள் மகாலட்சுமிக்கும் சரி சிவனுக்கும் சரி வில்வ அர்ச்சனை செய்வது, பில்வாஷ்டகம் சொல்லி அர்ச்சனை செய்வது, இல்லையா பில்வம் இல்லையா பில்வாஷ்டகம் சொல்லியாவது தினமும் சொல்லிட்டு வாங்க. தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் ஒரு பில்வத்தை கொடுத்தாலே பல ஜென்ம பாவம் போகும். ஒரு பில்வத்தால் அர்ச்சனை பண்ணாலே பல ஜென்ம பாவம் போகும். அப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணப்பழக்கமும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு மேன்மையை ஏற்படுத்தும். மீன ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5 குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களின் உதவி குடும்பத்தில் பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தம்பி தங்கை இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய ஈடுபாடு இருந்ததுன்னா உங்கள் வழக்கு வெற்றி அடைகிறதுக்கு கன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாகும். அதே சமயம் உங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிரிகளை அடக்கி ஆள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால சிலருக்கு கடன் ஜாஸ்தியாகும், சிலருக்கு ஆரோக்கிய சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய சங்கடம் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வயிறு சார்ந்த அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மீனராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒன்று அடிவயிறு சார்ந்தது, இல்லாட்டி தலை சார்ந்த விஷயங்கள், தலைவலி, தலையில் ஒத்த தலைவலி, தலையில் நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், பின்னங்கழுத்து வலிக்கிறது, பின்னந்தலை வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளார 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இதனால் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அவங்களுக்கு உதவி செஞ்ச விஷயத்திலும் நீங்கள் காரணமாக இருப்பீங்க.
அதே சமயம் ஏதாவது ஒரு தேவையில்லாத விமர்சனத்திற்கும் நீங்கள் காரணமாக இருப்பீங்க. நண்பர்கள் வட்டத்தில் நீங்கள் தான் பேசுபொருளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தாலும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட ஏதோ அதிருப்தியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வருஷ கடைசிக்கு மேலே, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இப்போது இந்த வாரத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய வரும். சார் ஏதோ உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அந்த பியூன் சொல்லுவார், அந்த ஸ்டாஃபு, சார் உங்களை பற்றி ஏதோ தப்பாக பேசுகிறாங்க சார், ஏதோ விஷயம் நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் கண்காணிங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுறது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அது வரக்கூடிய பணம் சிறு தொகையாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சண்டையை போட்டுட்டு வெளியில் போவாங்க பசங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ஆரோக்கியமும் சரி, உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியமும் சரி பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போதைக்கு. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய வேலையில் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படின்னா, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலையை விட்டுட்டு வேண்டாத விஷயத்துக்கு, எதிர்பாலின விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அது உங்களுடைய மரியாதையை குறைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், துர்க்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். காலை மாலை இரு வேளையிலும் துர்கா சப்தஸ்லோகியை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள், சிக்கல்கள் விலகி நன்மைகளை தரக்கூடிய வாரமாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.